ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எத்தனை பேருக்கு லெமன் இந்த ஸ்பூன் ரேஸ் தெரியும்? லெமன் இந்த ஸ்பூன் எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது விளையாடி இருப்போம் இல்லையா? லெமனை ஒரு ஸ்பூன்ல வச்சுட்டு, ஸ்பூனை வாயில வச்சுட்டு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் நடந்து போகணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அது வரைக்கும் நடக்கணும். பாதி தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது லெமன் கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணணும்? மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு லெமன் எடுத்து வச்சுட்டு திரும்ப நடக்கணும். நான் ஃபினிஷிங் லைனுக்கு பக்கத்துல வந்துட்டேன், லெமன் கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணணும்? மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சார் போகணும். மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். ஆனா இப்போ நான் எத்தனாவது தடவை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்? செகண்ட் டைம் சார். தேர்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாதி வழியில லெமன் கீழே விழுந்துருச்சு. அப்ப நான் செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபினிஷிங் டைம் போகும்போது, ஃபினிஷிங் லைன் கிட்ட போகும்போது லெமன் கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் 3வது தடவை ஸ்டார்ட் பண்றேன். கரெக்டா? எஸ் சார். ஸோ ஒரே விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். என்ன பண்றேன்? லெமனை எடுத்து ஸ்பூன்ல வைக்கிறேன். ஐ ஸ்டார்ட் வாக்கிங். ரைட்? பாதி தூரத்துல லெமன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஐ நீட் டு ஸ்டார்ட் டூயிங் வாட் எவர் ஐம் டூயிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஸ்டார்டிங் லைன்ல இருந்து திரும்ப நான் அதை நான் கண்டினியூ பண்ணணும். கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எடுத்து வச்சுட்டு நான் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் வரணும். ரைட்? கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து அங்க இருந்து நான் திரும்ப நடக்க முடியுமா? அப்படி ரூல்ஸ் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து லெமன் எடுத்து ஸ்பூன்ல வச்சு நான் திரும்ப ரன் ஓடலாம் அப்படின்னா எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து நம்ம போகணும். அதுதான் ரூல். அப்பதான் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லா நடப்போம் இல்லையா? ஸோ அப்போ பாதியில கீழே விழுந்துருச்சுன்னா நான் ஏற்கனவே பண்ணதான் நான் திரும்ப பண்ண போறேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண போறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஏன்னா வாட் எவர் ஐ டிட் நவ் இஸ் நாட் கவுண்டட். அப்போ நான் இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு, அதனால நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண வேண்டியதாயிடுச்சு. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இதுதான். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ஒரு ஃபார் லூப் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜீரோல இருந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்றோம்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் லைன் தான். ஓகே, அந்த லைன் ஸ்டார்டிங் அதுதான். ஆனா நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாதியில கீழே விழுந்தது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரு கூடயும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து பாதியில கீழே விழும் போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3வது டைம் வந்து ஃபினிஷிங் லைன் கிட்ட லெமன் கீழே விழும் போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஜீரோல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா இந்த ஐட்ரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? எல்லா டைமும் நான் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த டைம் யார் கீழே போறாங்களோ அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். யூசர் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அந்த 0 ஓகே, இப்போ யூசர் கொடுக்குற பாசிட்டிவ் நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். யூசர் கிட்ட இருந்து இன்புட்ஸ் நம்ம வாங்கிட்டே இருக்க போறோம். ஓகே, யூசர் 0ன்னு கொடுத்துட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிட போறோம். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா இக்னோர் பண்ணிட போறோம். பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா ஆட் பண்ண போறோம். ஓகேவா? நெகட்டிவ் நம்பர்னா இக்னோர், 0 அப்படின்னா ஸ்டாப் த எக்ஸிகியூஷன், பாசிட்டிவ் நம்பர்னா ஆட். புரியுதா? ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு இக்னோர் பண்ணிடணும், எதுவுமே பண்ணக்கூடாது. 0ன்னு ஒரு நம்பர் கொடுத்தா ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அது வரைக்கும் என்ன ஆட் பண்ணி வச்சிருந்தோமோ அதை பிரிண்ட் பண்ணணும். பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா ஆட் பண்ணிக்கணும், அடுத்த நம்பர் கொடுங்கன்னு கேட்கணும். ஓகேவா? ரைட். நம் ஈக்குவல் டு இதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணணும்? ஃபாரா வைலா? வைல் லூப் சார்.
ஓகே, ஏன்னா நமக்கு எத்தனை தடவை இந்த லூப் ரிப்பீட் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ வைல் லூப் தான். வைல் நம்பர் ஜீரோனா ஸ்டாப் இல்லையா? ஸோ நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்தா தான் உள்ள போகணும். ஆனா நான் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இப்படி போடாம நான் ஒரு பூலியன் வேரியபிள் நான் போட போறேன். கேன் ஸ்டாப் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பூலியன் போட போறேன். ஓகேவா? if can stop not equal to false, if can stop equal to false, ஃபால்ஸா இருந்தா உள்ள கண்டினியூ பண்ணு. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் நம்பர் வச்சு நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா? நம்பர் வந்து கிரேட்டர் than ஜீரோவா லெஸ் than ஜீரோவா அந்த மாதிரி போட்டிருந்தீங்க. இப்போ நான் அந்த மாதிரி எடுக்காம நான் ஐ எம் டேக்கிங் எ பூலியன். ஒரு பூலியன் நான் எடுத்துக்கிறேன். பூலியன் வந்து நான் ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறேன். கேன் ஸ்டாப் ஈக்குவல் டு ஃபால்ஸ், ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லைன்னா இதை வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கேன் ரன் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இங்க கேன் ஸ்டாப்புக்கு பதிலாக கேன் ரன் இந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும் இல்லையா? கேன் ரன் இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா கெட் ஒன் இன்புட் ஃப்ரம் த யூசர் நம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். நம்ம என்ன சொன்னோம்? இதை சம் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? சம் ஈக்குவல் டு ஜீரோ ஆட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரா இருந்தா இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றோம். இக்னோர் பண்றதுன்னா என்ன? வைல் லூப்பை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ இஃப் நம்பர் லெஸ் தேன் ஜீரோ, நெகட்டிவ்னா லெஸ் தேன் ஜீரோ இல்லையா? லெஸ் தேன் ஜீரோவா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்த நம்பர் வாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணு. அப்போ இங்க கண்டினியூ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் வைல் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஓகே, அடுத்து இஃப் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ, நம்பர் ஜீரோவா இருந்தா என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணும்? பிரேக். பிரேக். ஓகே, வெரி குட். ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக். ஓகே, நெகட்டிவும் கிடையாது ஜீரோவும் கிடையாது. அப்ப நம்பர் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ஓகே, கட்டாயமா பாசிட்டிவா தான் இருக்கும் இல்லையா? சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம். இங்க நான் எல்இஃப் நான் போடல. ஏன் போடலன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இங்க லாஸ்ட் ஒன்னு நான் இஃப்லயும் போடல. ஏன் போடலன்றதுக்கு காரணம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் சொல்றேன். ஓகே, சம் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து சம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? பிரிண்ட் sum is sum. இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம டீபக் பண்ணுவோம். F10 போடுறேன். நான் மேல இந்த பட்டன்லாம் நான் பிரஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கீபோர்ட்ல யூஸ் பண்றதா ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ ஐ எம் பிரஸிங் F10. இனிஷியலா கேன் ரன் வந்து ட்ரூவா இருக்கு, ரைட்? அப்போ உள்ள வருது. உள்ள வரும்போது என்டர் நம்பர். நம்பர் வந்து நான் ஜீரோன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் வந்து லெஸ் தேன் ஜீரோவான்னு பாக்குது, இல்ல ஈக்குவல் டு ஜீரோவான்னு பாக்குது. எஸ், இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பிரேக். பிரேக்ன்றது இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். பிரிண்ட் சம், சம் வந்து ஜீரோ, ஸ்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நின்றுச்சு. ஓகே, அடுத்து நம்பர். நம்பர் வந்து ஓகே, இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, நம்பர் வந்து 10. 10 வந்து லெஸ் தென் ஜீரோ கிடையாது,
ஈக்குவல் டு ஜீரோவும் கிடையாது. ஸோ சம்ல வந்து இப்போ 0 + 10 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கேன் ரன் வந்து ஸ்டில் ட்ரூவா தான் இருக்கு. இப்போ நம்பர் வந்து 5. 5ன்றது இட்ஸ் அகைன் கிரேட்டர் தேன் 0. ஸோ சம் வந்து ஆட் ஆகுது. இப்போ நம்பர் வந்து -10 நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன். லைன் நம்பர் 11ல நம்பர் லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணுது. நம்பர் இஸ் டெஃபினெட்லி லெஸ் தென் 0. கண்டினியூன்னு கொடுக்கும் போது அடுத்து லைன் நம்பர் 13, 14, 15 எதுவுமே செக் பண்ணாது. இட் வில் டைரக்ட்லி கோ டு லைன் நம்பர் 9. ஓகேவா? டைரக்டா லைன் நம்பர் 9க்கு போயிடும். அடுத்து இருக்கிறதெல்லாம் செக்கே பண்ணாது. டைரக்டா லைன் நம்பர் 9க்கு போயிடும். ஓகே, அதனாலதான் இங்க நான் எல்ஸ்லாம் நான் போடல. ஏன்னா அடுத்த கண்டிஷன் வந்து செக்கே பண்ணாது. டைரக்ட்லி கோஸ் டு அடுத்து என்ன இருக்குன்றது இந்த கண்டிஷனுக்கு உள்ள வந்துருச்சுன்னா, இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருச்சுன்னா கீழே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இக்னோர் வாட் எவர் இஸ் பிலோ த ஸ்டேட்மெண்ட். ஸோ டைரக்ட்லி கோ டு லைன் நம்பர் 9. அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் 0. 0ன்னு கொடுக்கும் போது இங்க நம்பர் வந்து ஈக்குவல் டு 0. பிரேக்னு கொடுக்கும் போதும் அதுக்கு கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றத கவலைப்படாது. ஸோ இந்த லைனை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். இந்த வைல் லூப்ல இந்த பிரேக்குக்கு கீழே இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வைல் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். வைல் லூப்பை விட்டு வெளியில வந்தாலும் இந்த கேன் ரன் அப்படின்ற வேரியபிள் ட்ரூவா தானே இருக்கு. எஸ் சார். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஸ்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது தானே? எஸ் சார். ஆனாலும் இட் வில் கம் அவுட் ஆஃப் த வைல் லூப். ஏன்னா பிரேக் பண்ணுன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் வந்து ஸ்டில் ட்ரூ தான். இந்த வேரியபிள் ட்ரூவா தான் இருக்கு. இந்த கண்டிஷன் இன்னமும் ட்ரூவா தான் இருக்கு. ஆனாலும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டா வைல் லூப் விட்டு வெளியில வந்துடும். வைல் லூப்னு கிடையாது, ஃபார் லூப்பா இருந்தாலும் வெளியில வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்கான்றது முக்கியம். ட்ரூவா இருந்தா தான் லூப்புக்குள்ளேயே போகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் உள்ள பிரேக்னு போட்டீங்கன்னா ஈவன் தோ கண்டிஷன் இஸ் ட்ரூ, இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். பிரேக் வந்து அதுதான் பண்ணும். ஓகேவா? ஸோ கண்டினியூன்றது இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். பிரேக்ன்றது லூப் விட்டே வெளியில வந்துடும். இதே ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார் லூப்புக்கும் பொருந்தும், வைல் லூப்புக்கும் பொருந்தும். ரெண்டு லூப்புக்கும் இட் ஹாஸ் த சேம் மீனிங். ஓகேவா? இப்ப சம் வந்து 15. எனி கொஸ்டின்? எஸ் சிவரஞ்சனி. சார் எனக்கு புரியல சார். ஓகே, எந்த இடத்துலமா புரியல? ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியலையா? நடுவுல ஏதாவது புரியலையா? சார் எனக்கு சரியாவே எதுவும் புரியல சார். ஓகே ஃபைன். ஸோ இந்த கேன் ரன் ஈக்குவல் டு ட்ரூ இருக்குல்ல, இந்த கேன் ரன்னா அது ஒரு பூலியன் வேரியபிள், கரெக்டா? எஸ் சார். அதுல ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இங்க அந்த வேரியபிள் வந்து ட்ரூவா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்றேன், கரெக்டா? சார் அது வரைக்கும் புரிஞ்சுச்சு சார். அந்த ஒயில் அந்த ட்ரூவா இருக்கா செக் பண்ற அளவுக்கு. லைன் நம்பர் 10ல இருந்து புரியலையா? எஸ் சார், 10ல இருந்து புரியல. சரி, இப்போ பிரேக் பாயிண்ட் இங்க வச்சுக்குவோம். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, உள்ள வந்துருது. இப்போ ஒரு இன்புட் கேக்குது, நான் 10ன்னு கொடுக்குறேன். இன்புட் என்டர். 10ன்றது லெஸ் தென் 0வா? நோ சார், கிரேட்டர் தென் 0. ஓகே, அடுத்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0வா? நோ சார். ஓகே, அப்போ அடுத்து சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம். ஸோ 0 + 10 சம் வந்து 10 ஆகுது. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அடுத்த நம்பர் கேக்குது. அடுத்த நம்பர் வந்து நான் -10 கொடுக்குறேன். -10 வந்து லெஸ் தென் 0வா? எஸ் சார். ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அப்படிதானே? எஸ் சார். அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ் நம்பரா இருந்தா ஒன்றும் பண்ணாத, இக்னோர் பண்ணிடு, அவ்வளவுதான். ஆடும் பண்ணக்கூடாது, டெலீட்டும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இக்னோர். ஓகே, நெகட்டிவ் நம்பரா இருந்தா கணக்கே எடுத்துக்க கூடாது, இக்னோர். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ், இல்லையா?
ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது நெகட்டிவ் நம்பர். அப்போ கண்டினியூனா கோ டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த வைல் லூப். ஓகே, கண்டினியூன்னு கொடுக்கும் போது அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணாது, டைரக்ட்லி கோஸ் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 12ல இருந்து 9க்கு வந்துருச்சு. கரெக்டா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் திரும்ப அடுத்த ஒரு நெகட்டிவ் நம்பர் தரேன் அப்படின்னா -10 கொடுக்குறேன் அப்படின்னா திரும்பவும் இது நெகட்டிவ் நம்பர். ஸோ கண்டினியூ. ஸோ இட் கோஸ் டு லைன் நம்பர் 9 அகெயின். இப்போ அடுத்த நம்பர் நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா 0 வந்து லெஸ் தென் 0 கிடையாது இல்லையா? 0 வந்து ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? லைன் நம்பர் 13 சாட்டிஸ்ஃபை ஆச்சா? எஸ் சார். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆக போது. இஃப் கண்டிஷனுக்குள்ள என்ன இருக்கு? பிரேக் சார். பிரேக் இருக்கு. ஆனா இப்ப நீ இந்த வைல் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன் ரன் அப்படின்ற வேரியபிள் ட்ரூவா தான் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். இந்த கண்டிஷன் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? எஸ் சார். நம்ம யூஸ்வலா என்ன பார்த்தோம்? வைல் லூப்ல கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுனா தான் லூப் விட்டு வெளியில வரும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? பிரேக்ன்றது அப்படி கிடையாது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா சாட்டிஸ்ஃபை ஆகலையான்றது பிரச்சனை கிடையாது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆனா கூட we are coming out of the loop. ஓகே, எஸ் சார். அப்போ வெளியில வந்துருச்சு. அதாவது ஏடிஎம் மிஷின் ப்ராப்ளம்ல என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணலாம் இல்லையா? ஆனா ஏடிஎம்ல காசு இல்ல, என்ன பண்றது? என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருந்தாலும் ஏடிஎம்ல 10 ரூபாய் கூட இல்ல. அப்ப அந்த ஏடிஎம் மிஷினால எப்படி காசு கொடுக்க முடியும்? ஸோ இட் வில் சே மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ். அதுதான் வந்து பிரேக். லூப் விட்டு வெளியில வந்துரும். சார் இதுக்கு எல்இஃப் யூஸ் பண்ணா எப்படி சார் ப்ரோக்ராம் வரும்? இங்க எல்இஃப் போடலாம், போட்டாலும் போடலானாலும் பிரச்சனை கிடையாது. இங்கேயும் எல்ஸ் போடலாம். ஏன் பிரச்சனை ஏன் போட வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க கண்டினியூ போட்டு லூப்புக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடும் இல்லையா? சார். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகும். அடுத்த கண்டிஷன்ல நம்பர் லெஸ் தென் 0வா இல்லைன்னா தான் அடுத்த கண்டிஷன் போகும் இல்லையா? ஸோ டெஃபினட்டா அடுத்த லைனுக்கு வருது அப்படின்னா நம்பர் இஸ் டெஃபினெட்லி ஈக்குவல் டு 0 ஆர் கிரேட்டர் தேன் 0. வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படின்றதுனால இங்க எல்இஃப் போட்டாலும் சரி போடலானாலும் சரி இட் ஹேஸ் த சேம் மீனிங். சார் மறுபடியும் சொல்லுங்க சார். ஓகே, ஸோ நம்பர் வந்து லெஸ் தேன் 0வா இருந்தா கண்டினியூன்னு சொல்றோம். ஒருவேளை இங்க எல்இஃப் போடல அப்படின்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கு அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வராது. கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் நம்பரா இருந்தா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வராது, ஏன்னா இங்க கண்டினியூ இருக்கு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் நம்பர் இல்லன்னு அர்த்தம் சார். ஓகே, நெகட்டிவ் நம்பர் இல்ல அப்படின்னா ஒன்னு பாசிட்டிவ் நம்பர் இல்லனா 0. கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ இங்க 0வான்னு செக் பண்றேன். 0வா இருந்ததுன்னா பிரேக். இங்க நெகட்டிவ் நம்பரான்னு பாக்குறேன். நெகட்டிவா இருந்தா கண்டினியூ. இந்த இடத்துக்கு வரும்போது நெகட்டிவா இருந்தா மேல போயிடும். அப்ப லைன் நம்பர் 13 வருதுன்னா டெஃபினட்டா அந்த நம்பர் 0 ஆர் கிரேட்டர் தேன் 0 இருக்கு. கரெக்டா? 0 ஆர் கிரேட்டர் தேன் 0. அதுல ஸ்பெசிபிக்கா நான் ஈக்குவல் டு 0 நான் செக் பண்றேன். 0வா இருந்துச்சுன்னா ஐ எம் பிரேக்கிங் அவுட் ஆஃப் த வைல் லூப். ஸோ வெளியில வந்துடும். இப்ப 2 லெவலை தாண்டியாச்சு, 3வது லெவல் கிட்ட வருது. இந்த இடத்துல நம்பர் 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். நெகட்டிவ் நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஏதாவது 0.5% ப்ராபபிலிட்டி இருக்கா? நோ சார். இல்ல இல்லையா? 0% சான்ஸ், வாய்ப்பே கிடையாது. அப்படின்றப்போ நான் எல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஐ எம் 100% ஷூர். அதனாலதான் நான் எல்இஃப் போடல, எல்ஸ் போடல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அதாவது
இப்போ நான் உட்காந்துருக்கேன், பக்கத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க, பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. 3 பேர் வந்து இப்ப பேங்க்ல நம்ம பணம் டெபாசிட் பண்றோம்ல. இப்ப நம்ம 3 பேர் வந்து பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேஷ் என்ன பண்ண போறோம்? கேஷ் வந்து என்ன போறோம் நம்ம 3 பேரும். என்ன டீல் அப்படின்னா, நான் 100 ரூபா நோட்டு மட்டும் தான் எண்ணுவேன். என் பக்கத்துல இருக்கிற நீங்க 200 ரூபாய் நோட்டு மட்டும் தான் எண்ணுவீங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்க 500 ரூபாய் நோட்டு மட்டும் தான் எண்ணுவாங்க. ஓகே? என் கையில 500 ரூபாய் நோட்டு வந்ததுன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். அது உங்ககிட்ட இருக்கா? நீங்க பக்கத்துல பாஸ் பண்ணிடுவீங்க. எப்பயாவது நான் கையில வச்சிருக்க கரன்சில 100 ரூபாய் தவிர வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். வாய்ப்பே கிடையாது இல்லையா? என் கையில இருக்கிறது ஃபுல்லா 100 தான் இருக்கும். ஐ எம் 100% ஷூர். அதே தான் இங்கேயும் நடக்குது. லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுறோம். ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா இங்கேயே ஃபில்டர் பண்ணிடும். அப்போ 3வது லெவலுக்கு வருதுன்னா அது டெஃபினெட்லி பாசிட்டிவ் நம்பர் தான். ஆட் இட். எல்ஸ்ல போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ என் கையில இருக்கிற கரன்சி 100 ரூபாய் தவிர ஏதாவது வருதான்னு நான் பார்ப்பேன். 100 ரூபாய் இல்ல அப்படின்னா நான் பக்கத்துல கொடுத்துருவேன். சோ பக்கத்துல இருக்கிறவங்க கையில வந்து 100 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். அப்படி 100 ரூபாய் வந்துச்சுன்னா நானே கையில வச்சுக்குவேன், பக்கத்துல கொடுக்க மாட்டேன். கரெக்டா? எஸ் சார். அவ்வளவுதான். புரியுதா? குழப்பமா இருக்கா இன்னும்? இல்ல சார், புரியுது சார். ஓகே ஃபைன். வேற யாருக்காவது எனி கொஸ்டின்ஸ்?